தேர்ட் யூனிட்ல ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்லேருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு தியரம் வருது. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ஜிசிடினா என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏ கமா பி அப்படி ஒரு நம்பரை கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லணும்னா அது வந்து ஏவையும் பியும் டிவைட் பண்ணணும். ஆல்சோ அந்த டிவைட் பண்ணுற டிவைசஸ்லேயே கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னா என்னது, அந்த ஜிசிடி ஏவையும் டிவைட் பண்ணணும், பியும் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணுற டிவைசஸ்லேயே லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எதுவோ அதுதான் நம்ம ஜிசிடின்னு சொல்கிறோம். ஓகேவா, எஸ். ஸோ அந்த ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை நம்ம இப்படி ஷார்ட்டாக இப்படி டினோட் பண்ணலாம். ஆர் நம்ம எப்போவுமே ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னே டினோட் பண்ண போகிறோம். பட் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் சிம்பிளாக இப்படியே டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம வழக்கமாக இதை இப்படி பார்த்தோம்னா இது ஒரு இன்டர்வலாக, ஏ டு பின்ற இன்டர்வலாக தான் நம்மளோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் உங்களோட நம்பர் தியரியில் இப்படி ப்ராக்கெட்டில் ஏ கமா பின்னு கொடுத்தாங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. ஓகேவா, அவங்க அப்படி கொடுத்தாலும் நீங்கள் எழுதும் போது அதை ஜிசிடின்னு போட்டு எழுதிக்கோங்க, ஏன்னா நமக்கு அப்படி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ ஜிசிடினா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கிரேட்டஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 12,18 என்னென்னு கேட்குறாங்க. பட் ஆக்சுவலாக இதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 12ஓட டிவைசஸ் என்னென்ன, 2, 3, 4, 6. அடுத்தது 18ஓட டிவைசஸ் என்னென்ன, 2, 3, 4 டிவைட் பண்ணாது. அடுத்தது 6 டிவைட் பண்ணும், 9 டிவைட் பண்ணும். ஓகேவா, இதில் உள்ள காமன் டிவைசஸ் என்னென்ன, 2, 3 அண்டு 6. இது எல்லாம் காமன் டிவைசஸ். பட் இந்த காமன் டிவைசஸ்லே கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஸோ அப்படி என்ன பண்ணணும், இதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இப்படி தான் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கிற முடியும். அதாவது 2 நம்பருக்கு ஜிசிடி வேணும்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். டிவைசஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் காமன் டிவைசஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த காமன் டிவைசஸ்லே இருக்கிறதுல எது மேக்ஸிமமோ அதுதான் காமன் டிவைசர். ஓகேவா, இப்போ ஜிசிடி ஆஃப் 12,25. 25ஓட ஒன்லி டிவைசர் பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் இல்லையா. பட் அந்த 5 வந்து 12 டிவைட் பண்ணாது. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் காமன் டிவைசர் எது மட்டும்தான் வரும், 1 மட்டும்தான் வரும். ஓகேவா, எஸ். அது போலவே ஜிசிடி ஆஃப் 11,19 என்ன, இது ஒரு ப்ரைம் நம்பர், இது ஒரு ப்ரைம் நம்பர். ரெண்டு ப்ரைம் நம்பருக்கும் ப்ரைம் நம்பர்னாலே அதுக்கு ஒன்லி டிவைசர் 1 அண்ட் இட் செல்ஃப் தான். ஸோ அப்போ இதோட டிவைசர் 1 and 11, இதோட டிவைசர் 1 and 19. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக உள்ள ஒரே டிவைசர் 1 மட்டும்தான். ஓகேவா, ஸோ இதில் எல்லாத்தையுமே பாருங்கள், எப்போவுமே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பரையோ இல்லை ஜீரோவையோ இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்ல போகிறதில்ல. ஓகேவா, அட்லீஸ்ட் அது 1ஆவது இருக்கணும். அடுத்து இதோட ஆல்டர்னேட் டெஃபினிஷன் என்ன, நம்ம இப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசராக என்ன சொல்லியிருக்கேன், அந்த நம்பர் ரெண்டையும் டிவைட் பண்ணணும் அண்ட் அதுதான் பெரிய டிவைசராக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, பட் மேத்தமெட்டிக்கலாக நம்ம இந்த டெஃபினிஷனை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இஃப் த ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு டி, தென் இந்த டி என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டின்றது என்ன, இதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ கண்டிப்பாக டி வந்து ஏவையும் டிவைட் பண்ணும் அண்டு டி டிவைட்ஸ் பி ஆல்சோ. ஓகேவா, அதுக்கடுத்து செகண்ட் ஒன், இஃப் இன்னொரு டிவைசர் டி டேஷ்னு இன்னொரு நம்பர், இஃப் டி டேஷ்னு இன்னொரு நம்பர் ஏவையும் டிவைட் பண்ணுது அண்டு பியும் டிவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இந்த டி டேஷ் டியை விட கம்மியானதாக தான் இருக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கணும் இல்லையா. ஏன்னா இதுதான் என்ன நம்பர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது இன்னொரு காமன் டிவைசர். சப்போஸ் ஏவுக்கும் பிக்கு இன்னொரு காமன் டிவைசர் இருந்ததுன்னா அந்த காமன் டிவைசர் டியை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கணும். இதுதான் மெயின் டெஃபினிஷன் ஆஃப் ஜிசிடி. ஓகேவா, அப்போ எப்போவுமே நம்ம ஒரு நம்பர் டி இஸ் ஏ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு எடுத்துட்டோம்னா டி டிவைட்ஸ் ஏ, டி டிவைட்ஸ் பின்றது ஒரு கண்டிஷன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு டிவைசர் ஏவுக்கும் பிக்கும் இருந்ததுன்னா அது அந்த கிரேட்டஸ்ட் ஜிசிடியை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, இது ஆல்டர்னேட் டெஃபினிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ்லி ப்ரைம். ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஸோ நம்ம ப்ரைம்னால என்ன சொல்லுவோம், அதோட ஒன்லி டிவைசர் 1 and இட் செல்ஃப் இல்லையா. இப்போ ஏ 2 இன்டிஜர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ரிலேட்டிவ்லி ப்ரைம்னாக்கா த ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 1. ரெண்டு நம்பர்ஸ்க்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருந்ததுன்னா ஏவையும் பியும் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ஒரு ஜஸ்ட் டெஃபினிஷன். பட் நிறைய இடத்துல நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ இதில் பாருங்கள் 12 and 25 ரிலேட்டிவ்லி ப்ரைம், 11 and 19 ரிலேட்டிவ்லி ப்ரைம். புரியுதா, எஸ். ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா என்ன, அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும்
காமன் டிவைசர் ஐ மீன் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரே ஒன்றா இருந்ததுன்னா அதுதான் ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பேசிக்கான ஒரு தேரம் பார்க்கலாம். இந்த தேரத்தில் யூஸ் பண்ணுற கான்செப்டே தான் நம்ம திரும்ப இந்த யூனிட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, லெட் த ஏ கமா பி, அதாவது இப்படி கொடுத்தா ஜிசிடி ஆஃப்னு கொடுத்துருக்கா. ஓகேவா? அவங்க கொடுக்காட்டி நம்ம திரும்ப எழுதிக்கலாம். புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பேப்பரில் இப்படியே கேட்கலாம். ஸோ இப்படி ப்ராக்கெட்டில் கொடுத்தா என்ன மீனிங், ஜிசிடி. அதே போலவே நம்ம அடுத்தது எல்சிஎம்னு டாபிக் பார்ப்போம். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தா ஜிசிடி, இப்படி போட்டாங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் ஏ கமா பி போட்டாங்கன்னா இதுக்கு பேர் எல்சிஎம். நம்ம அடுத்தது எல்சிஎம் பார்க்கும்போது சொல்லித்தரேன். அது போலவே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு டியாக இருந்ததுன்னா தென் த ஃபஸ்ட்டு கண்டிஷன் த ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டி ஈக்குவல் டு ஒன்றுன்னு ஒன்று ப்ரூஃப் பண்ணணும். அடுத்தது ஜிசிடி ஆஃப் ஏ கமா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு ரிசல்ட்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். த ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன, ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டி ஈக்குவல் டு ஒன்றுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இது ஒன்றுன்னு ப்ரூஃப் பண்ணணும். பட் இது ஒன்றா என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இதோட வழக்கமாக இதோட ஜிசிடியை டேக் த ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டியை நான் டி டேஷ்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? டி டேஷ்ன்றது என்னென்ன, இது ஏ பை டிக்கும் பி பை டிக்கும் ஜிசிடி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இது ஈக்குவல் டு ஒன்று தானே ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், டி டேஷ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது நம்ம மேத்தமெட்டிக்ஸில் எப்பவுமே ரெண்டு செட்ஸ் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ கண்டெய்ன்ட் இன் பி அண்ட் பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏன்னு ப்ரூஃப் பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டு பின்னு ஆகிடும். இது ரெண்டு செட்ஸுக்கு. இப்போ இதே போலவே மேத்தமெட்டிக்ஸில் ரெண்டு நம்பர்ஸ் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும்னா இப்போ ஏ ஈக்குவல் டு பின்னு ப்ரூஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அண்டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த நம்பர் இதை விட சின்ன ஐ மீன் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா இது எப்போ மட்டும்தான் பாசிபிள், ஏ ஈக்குவல் டு பியாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ அப்போ எப்பயுமே ரெண்டு நம்பர்ஸ் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும்னா நம்ம இந்த நம்பர் தேரியில் அதிகமாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ என்ன நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம், ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டி ஈக்குவல் டு டி டேஷ்னு எடுத்துட்டோம். இந்த டி டேஷ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் நம்மளோட எய்ம். இப்போ என்ன எடுத்திருக்கோம், டி டேஷ்ன்றது இது ரெண்டுக்கும் ஜிசிடி. அப்போது கண்டிப்பாக டி டேஷ் எதை டிவைட் பண்ணும், ஏ பை டியும் டிவைட் பண்ணும். அண்ட் அதே டி டேஷ் வந்து பி பை டியும் டிவைட் பண்ணும். டி டேஷ் ஏ பை டிவை டிவைட் பண்ணுதுன்னா என்ன மீனிங், இப்போ வந்து 2 வந்து 6ஐ டிவைட் பண்ணுது அப்படின்னா என்ன மீனிங், 6 இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 2. கரெக்டா? 2 டிவைட்ஸ் 6னா என்ன மீனிங், 6 இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 2. அப்போ அதே போல் தானே டி டேஷ் டிவைட்ஸ் ஏ பை டினா என்ன மீனிங், a by d is a multiple of d dash and similarly d dash divides b by d. அப்போனா b by d will be the another multiple, same m வராதுலையா, n into d dash. So this implies that a equal to m d dash d and b equal to n into d dash. ஓகேவா? அப்போ இப்போ என்ன கிடைச்சிருக்கு, a is a multiple of d dash, b equal to some other multiple of d dashனு கிடைச்சிருக்கு. அப்போ this implies that reverseல எழுதுங்க, d dash divides a and d dash divides b. d dash என்ற நம்பர் ஏவையும் டிவைட் பண்ணுது, பியும் டிவைட் பண்ணுது. பட் வாட் இஸ் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி, என்ன கொடுத்துருக்காங்க, ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட டிவைசர் டி. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கிரேட்டஸ்ட் டிவைசர், இது ஒன் ஆஃப் த டிவைசர் இல்லையா. இந்த டி டேஷ்ன்றது ஏவையும் டிவைட் பண்ணுது, பியும் டிவைட் பண்ணுது. பட் டின்றது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் கிரேட்டஸ்ட்னா அதுதான் பெருசாக இருக்கும் எதை விட, டி டேஷை விட, ஐ மீன் டி டேஷ் டி இதை விட இது. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் டியை கேன்சல் பண்ணிவிடுங்க, டி டேஷ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அண்ட் ஆல்சோ சின்ஸ் ஆல்வேஸ் நம்மளோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னாலே டி டேஷ் வந்து டி டேஷ்ன்றது இந்த ரெண்டு நம்பர்ஸோடைய கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு எடுத்துட்டோம் இல்லையா. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எப்பவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் பை டெஃபினிஷன். டெஃபினிஷன்லேயே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னா இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது டி டேஷ் எப்பவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. பட் இங்கே இந்த மெத்தட் படி ப்ரொசீட் பண்ணால் டி டேஷ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கிடச்சி. அப்போது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டி டேஷ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா டி டேஷ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சாச்சு. ஓகேவா? செகண்ட் ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணலாம். செகண்ட் ரிசல்ட் என்ன, ஜிசிடி ஆஃப் ஏ கம்மா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டின்னு
ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா டின்னு ப்ரூஃப் பண்ணணும் ஸோ இது போல் கொடுத்தாலே நாமளாகவே இதோட ஜிசிடியை ஏதோ ஒரு நம்பர்னு எடுத்துக்கலாம் ஓகேவா டேக் ஜிசிடி ஆஃப் ஏ கமா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு அங்கே டி டேஷ்னு எடுத்துட்டோம் இங்கேயும் டி டேஷ்னே எடுத்துக்கலாமா ஓகே ஸோ இது இல்லை உங்களுக்கு அங்கே டி டேஷ்னு எடுத்துட்டோன்றதுனால இங்கே D1ன்னு வேணால் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது ஜிசிடி ஆஃப் ஏ கமா ஏ மைனஸ் பி வந்து D1ன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ வாட் டு வி நீட் டு ப்ரூவ் டு ப்ரூவ் D1 ஈக்குவல் டு டி இது ரெண்டும் சேம் தான் ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா D1 ஈக்குவல் டு டின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும் D1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி அண்டு டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு D1ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவல்னு ஆகிடும் ஓகேவா எஸ் ஸோ அப்போது சின்ஸ் இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் சின்ஸ் வாட் இஸ் கிவன் தட் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து டின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதோட ஜிசிடினா என்ன பண்ணும் டி வந்து ஏவையும் டிவைட் பண்ணும் அண்ட் டி டிவைட்ஸ் பி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் டி டிவைட்ஸ் ஏன்னா என்ன மீனிங் ஏ வில் பி த மல்டிபிள் ஆஃப் டி அண்ட் பி வில் பி த அனதர் மல்டிபிள் ஆஃப் பி ஈக்குவல் டு அனதர் மல்டிபிள் ஆஃப் டின்னு வரும் ஓகேவா இப்போ நம்ம இது என்ன ப்ரூஃப் பண்ணோம் ஏ மைனஸ் பியை எங்கேயாவது அப்போ தானே நம்ம இது பண்ண முடியும் ஏ மைனஸ் பியோட டிவைசர் D1 இல்லையா ஸோ நம்ம இந்த ப்ரூஃப் பண்ணுற ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுலேருந்து ஏ மைனஸ் பி போடுங்க ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எம் மைனஸ் என் இன்ட்டு டின்னு கிடைக்கிது ஓகேவா அப்படின்னா என்ன மீனிங் ஏ மைனஸ் பி இஸ் த மல்டிபிள் ஆஃப் டின்னு கிடைக்கிது அப்போது டி டிவைட்ஸ் a minus b also ஓகேவா ஆல்ரெடி நம்ம இங்கே ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி டின்னு எடுத்துட்டனால ஆல்ரெடி என்ன பண்ணுது ஆல்ரெடி டி டிவைட்ஸ் ஏ ஓகேவா டி டிவைட்ஸ் ஏ மைனஸ் பின்னு இருக்குது பட் வாட் இஸ் ஜிசிடி ஆஃப் ஏ கமா ஏ மைனஸ் பி ஜிசிடி ஆஃப் ஏ கமா ஏ மைனஸ் பியை D1ன்னு எடுத்துக்கிட்டோம் இது வந்து கிரேட்டஸ்ட் டிவைசர் இந்த டிங்கிறது ஒன் ஆஃப் த டிவைசர் அப்போ அந்த ஒன் ஆஃப் த டிவைசர் கண்டிப்பாக கிரேட்டஸ்ட் டிவைசரை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 இந்த சேம் சிமிலர்லி இப்போ எப்படி நம்ம ஜிசிடி ஆஃப் ஏ கமா பிலேருந்து ஆரம்பித்தோமோ அதே போல் கான்வர்ஸாக என்ன பண்ணுங்கள் ஜிசிடி ஆஃப் சின்ஸ் த ஜிசிடி ஆஃப் ஏ கமா ஏ மைனஸ் பி வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம் D1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் D1 வந்து ஏவையும் டிவைட் பண்ணோம் அண்ட் D1 டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி ஆல்சோ ஓகேவா D1 டிவைட்ஸ் ஏ அண்ட் D1 டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி ஆல்சோ ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ஏ வில் பி த மல்டிபிள் ஆஃப் D1 அண்ட் ஏ மைனஸ் வில் பி த மல்டிபிள் ஆஃப் D1 ஓகேவா எஸ் மல்டிபிள் ஆஃப் D1 இப்போ நம்ம இதிலேருந்து எப்படியாச்சும் பி கொண்டு வரணும் அதே போல் ரெண்டு ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ணுங்கள் இதையும் மைனஸ் பண்ண போகிறோம் ஏ மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எம் மைனஸ் என் இன்ட்டு D1ன்னு வரும் இப்போது ஏ கேன்சல் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு பி ஈக்குவல் டு எம் மைனஸ் என் இன்ட்டு D1ன்னு கிடச்சிருக்கு ஸோ திஸ் மீன்ஸ் வாட் பி இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் D1 பி இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் D1னா என்ன சொல்லலாம் D1 டிவைட்ஸ் பி ஆல்ரெடி D1 டிவைட்ஸ் என்னென்ன எடுத்திருக்கோம் ஏன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா ஆல்ரெடி D1 டிவைட்ஸ் ஏ D1 பியும் டிவைட் பண்ணுது ஏவையும் டிவைட் பண்ணுது பட் த ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி என்னது டின்றது கிரேட்டஸ்ட் டிவைசர் இந்த D1ன்றது ஒன் ஆஃப் த டிவைசர் அப்போது அந்த கிரேட்டஸ்ட் டிவைசர் வில் பி கிரேட்டர் தென் த ஒன் ஆஃப் த டிவைசர் இல்லையா ஸோ D1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஸோ கால் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 2 equation 1 ல d less than or equal to d1 equation 2 ல d1 less than or equal to d therefore from 1 and 2 d1 equal to d னு ப்ரூஃப் பண்ணியாச்சு ஓகேவா ரொம்ப சிம்பிளான ஒரு ரிசல்ட் தான் ஒரே விஷயத்தை தான் திரும்ப யூஸ் பண்ணுறோம் ஜிசிடினா அந்த நம்பர் ரெண்டு நம்பரே டிவைட் பண்ணும் ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணிச்சுன்னா அதை மல்டிப்புளாக எழுதலாம் மல்டிப்புளாக எழுத முடிஞ்சதுன்னா அந்த நம்பரை டிவைட் பண்ணும் ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக அந்த தேரத்தில் போடுறோம் ஓகேவா ரொம்ப ஈஸியான ரிசல்ட் அவ்வளோதான் முடிஞ்சது